Hindustan Educational Institutions. Admissions open. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணாமலை அடைஞ்ச தோல்வி படுமோசமான தோல்வி. அண்ணாமலை பேச்சுக்கு அவர் தோல்வி அடைந்திடக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமாக செலவு செய்யப்பட்ட தொகுதி கோயம்புத்தூர் தான். அண்ணாமலை தான் அதை செய்தார். 200 கோடி இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? எப்படி கனிமொழியை 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறார்கள்? அந்த மக்களுக்கு இந்த கருத்து ஊட்டப்படவில்லை. வேங்கவயலில் நடவடிக்கை எடுக்க தவறிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு போக மறுத்தார்கள். கூட்டுச் சேர்வதில் தான் குறியாக இருக்கிறார் திருமாவளவன். அதை பற்றி பேசி ஒரு நிமிடத்தில் இந்த காரியத்தை செய்யலாம். உன்னோடு நான் கூட்டுச் சேர வேண்டும் என்றால் வேங்கவயலுக்கு நடவடிக்கை வேண்டும் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்ல முடியாது வராது. ஆகவே இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் காலை நக்கி வாழுகிற கட்சிகளாக ஆகிவிட்டன. திமுகவும் கூடாது, அதிமுகவும் கூடாது என்று சொல்லுகிறவர்கள் கூட பிஜேபி 2வது கட்சியாக மாற்று கட்சியாக வரக்கூடாது என்பதற்காக எடப்பாடி வரட்டும் என்று சொன்னார். மோடிக்கு எதிர்ப்பா விழுற வாக்குகள் விழுந்ததுனால தான் திமுக ஜெயிச்சதுன்னா அதிமுக விழுந்திருக்கும். அந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் அந்த ஓட்டு பிரிந்திருக்கும். அந்த நிலைப்பாடு எடுத்தாங்களே, எடுக்கவில்லை. இனிமேல் அண்ணாமலை கொண்டாடப்படுவது என்பது முற்றிலுமாக போய்விடும். 18% வாக்கில் ஒரு 5-6% வாக்கு பாமக மற்றவர்களுக்கெல்லாம் உள்ள வாக்கு. அண்ணாமலையோ பிஜேபியோ 26 தேர்தலில் தனியாக தலைமை கொள்ளுகின்ற நிலையோ அவரை சூழ்ந்திருக்கலாம் என்கின்ற நிலையோ இனி இருக்காது. 40க்கு 40 அப்படிங்கிறது அவங்களோட கணக்காக தான் இருந்தது. திமுக கூட்டணியோட கணக்காக தான் இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் என்ன ஒரு கூட்டணி இருந்ததோ அதை அப்படியே தக்க வைத்துக் கொண்டாங்க. அதுதான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. இப்போ இந்த 40க்கு 40ங்கிறதுனால ஏடிஎம்கே ஒரு சைடு நம்ம எடுத்துக்கலாம், அந்த சைடு பாஜக எடுத்துக்கலாம். பாஜக என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை, அண்ணாமலை அடைஞ்ச தோல்வி படுமோசமான தோல்வி. அண்ணாமலை பேச்சுக்கு அவர் தோல்வி அடைந்திடக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமாக செலவு செய்யப்பட்ட தொகுதி கோயம்புத்தூர் தான். அண்ணாமலை தான் அதை செய்தார். 200 கோடி இருக்கிறார். திமுகவினுடைய எல்லா தொகுதிகளும் 50 கோடிக்கு மேலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தரம் எடப்பாடி பெரிதாக செலவு ஒன்றும் செய்யவில்லை. தகுதியான ஆட்களை அவர் போடவும் இல்லை. இந்த 40க்கு 40 வெற்றி என்பது நியாயமாக நடந்திருக்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன், தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்து நிரபராதியான மக்களை கொன்று வேண்டுமென்றே கொன்ற போலீஸ்காரனின் மீது கிரிமினல் குற்றம் சாட்டி வழக்கு நடத்த வேண்டும் என்று நீதிபதி சொல்லியும் அவர்களின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இதை தண்டிக்க சொல்லி நீதிபதி சொன்னால் குற்ற வழக்கு பகிர்ந்து தூக்கிலப்பட வேண்டும். 13 பேரை குறிவைச்சு சுட்டவர்கள் 17 பேர். அவர்கள் யார் மீது நடவடிக்கை இல்லை. பல்பிடிங்கி வரும் மீது நடவடிக்கை இல்லை. நான் எதற்காக அதை சொல்கிறேன் என்றால், அப்படியானால் இந்த மக்கள் நாங்கள் உரிமைக்காக போராடுகிறோம், எங்களை சுட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் எப்படி கனிமொழியை 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறார்கள்? அந்த மக்களுக்கு இந்த கருத்து ஊட்டப்படவில்லை. இப்பொழுது நடவடிக்கை எடுக்க தயங்குகின்ற இந்த சின்னத்திற்கு, இந்த மனிதனின் தங்கைக்கு நான் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கருத்து எதிர்த்தரப்பால் ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். எல்லா எதிர்த்தரப்பும் ஜால்ரா அடிக்கின்றன. திருமாவளவன், வைகோ, சிபிஎம், சிபிஐ எல்லாரும் சும்மா மோடி மோடி என்கின்ற பிம்பம் மட்டுமே காட்டப்படுகிறது. மோடி தோற்கடிக்கப்பட வேண்டியவர் என்பதில் 2வது கருத்து இல்லை. மோடி மனிதர்களை மத வழியாக பிரித்து பார்க்கின்றார், அடாவடியாக சில சமயங்கள் காரியங்கள் செய்கின்றார். ஆகவே அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது நியாயம். ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத மக்களை கொன்ற போலீஸ்காரர்களின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளைக்கு எப்படி ஊர்வலம் போகுது? வேங்கவயலில் நடவடிக்கை எடுக்க தவறிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு போக மறுத்தார்கள். கூட்டுச் சேர்வதில் தான் குறியாக இருக்கிறார் திருமாவளவன். அதை பற்றி பேசி ஒரு நிமிடத்தில் இந்த காரியத்தை செய்யலாம். உன்னோடு நான் கூட்டுச் சேர வேண்டும் என்றால் வேங்கவயலுக்கு நடவடிக்கை வேண்டும் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்ல முடியாது வராது. ஆகவே இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் காலை நக்கி வாழுகிற கட்சிகளாக ஆகிவிட்டன. வைகோவும் சரி, அவரும் சரி, ஒரு பெரிய நிலைக்கு வர வேண்டிய வைகோ ஒரு மகனை எம்பியாக ஆக்குவதற்கு தன்னுடைய கட்சியையே தோற்றுவிட்டார், முற்றிலுமாக அழித்து விட்டார். அப்ப இப்ப இந்த 40 அப்படிங்கிற இந்த வெற்றி வெறுமனே ஒரு மோடி எதிர்ப்புனால கிடைத்த வாக்குகள். மோடி எதிர்ப்பு ஒன்றே மையப்படுத்தினார்கள், வேறு எதையும் மக்களை சிந்திக்க விடவில்லை. சீமானெல்லாம் ஓட்டு பெறுகிறார் என்றால் ஒரு 15% வாக்கு எப்பொழுதுமே இந்த 2 பேருக்கும் போகக்கூடாது என்று அலையும். அந்த வாக்கு முன்பு விஜயகாந்துக்கு வந்தது, இப்பொழுது சீமானுக்கு வருகிறது. அது மாதிரி இவர்களுடைய தகுதி கருதி போடப்படுகின்ற வாக்கு இல்லை. இவர் சொல்லுகிறார், நான் மீனவனையெல்லாம் சம்பளம் கொடுத்து, அரசு சம்பளம் கொடுத்து வைத்துக் கொள்வேன், அவன் மீன் பிடித்து கொண்டு அரசாங்கத்தில் இருந்தார். இதெல்லாம் இந்த மாதிரி உலகுகின்ற மனிதனெல்லாம் ஒரு நாட்டினுடைய ஆட்சிக்கு 2 லட்சம் கோடியை வரவு செலவு செய்யுது என்ற நிலை ஏற்பட்டால் இந்த நாடு என்ன ஆகும்? ஆனால் அவங்க 8% வாக்கு வாங்கியிருக்காங்க. அதுதான் சொல்லுகிறேன். இந்த மாதிரி 8% வாக்குக்கு வந்து விட்டார் என்றால் இந்த மாதிரி உலகுகின்றவனுக்கு கருதி போடுவதில்லை. நான் சொல்லுகிறேனே,
யாருக்கு எதிர்ப்பாக என்றுதான் மக்கள் சிந்திக்கிறார்கள். மோடிக்கு எதிர்ப்பாக. அப்படி முஸ்லிம்கள் மோடிக்கு எதிர்ப்புனா இன்னும் முஸ்லிம்கள் பூராவும் போடுவது போல ரெண்டு கட்சிக்கும் எதிர்ப்பாக என்று முடிவு செய்கின்றவன் இந்த 15% 8% சீமானுக்கு. இப்ப மோடிக்கு எதிர்ப்பா விழுற வாக்குகள் வந்து விழுந்ததுனால்தான் திமுக ஜெயிச்சதுன்னா அப்ப அதிமுக விழுந்திருக்க முடியாது. அவங்களும் அந்த ஒரு அந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் அந்த ஓட்டு பிரிந்திருக்கும். அந்த நிலைப்பாடு எடுத்தாங்களே, அதனால கூட்டணியில இருந்து வெளில வந்தாங்க. எடுக்கவில்லை. எடுத்த நிலை என்ன என்றால் அதை விட்டு வெளியே வந்தார்கள். வந்து ஒரு நாளும் மோடியை பற்றியோ சிறுபான்மை மக்களை பற்றியோ ஒரு நாளும் பேசாமல் எப்படி இந்த வாக்கை பெறுவீர்கள் நீங்கள்? ஆகவே எடப்பாடியினுடைய தோல்வி இந்த தேர்தலில் அவர் என்ன பிரச்சாரம் செய்தார்? 3 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் என்ன குற்றம் சொல்லி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னாரோ அதை தான் திருப்பி பேசினார். இப்ப எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிறோம் இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு மோடிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் கிடையாது, எடுக்கவே இல்லை. மோடியை விட்டு வெளியே வந்து அதனுடைய பலனை அடையவில்லையே. மோடியை விட்டு வெளியே வந்தவர் அதனுடைய பலனை அடைந்திருக்க வேண்டும். சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். கடுமையாக பேசியிருந்தால் சிறுபான்மை மக்களை ஒரு பகுதியினர் இந்த பக்கம் வந்திருப்பார். ஒருவேளை வந்து அண்ணாமலை மீது இருந்த கோபத்தினால மட்டும் தான் வெளியில வந்திருக்காங்க. மோடி இவர்களுடைய அரசியல் அவர்களுக்கு தெரிந்த அரசியல் அதுதான். இந்த இந்தியா மட்டும்தான் அதிமுக பூராவுக்கும் தமிழ்நாடு பூராவுக்கும் பேசினார். அவர் அந்த லோக்கலில் இருக்கிறவனை நக்கல் பண்ணி பேசிவிட்டு அடுத்த ஊருக்கு போவார். அது கொஞ்ச நேரம் சிரிப்பார்கள். அதில் என்ன பயன் இருக்கிறது? இந்த எதிர்க்கட்சி தலைவனாக இருப்பதற்கு தொலைநோக்கு வேண்டும், மன வலிமை வேண்டும், கூர்மையாக சிந்திக்க வேண்டும். எதை செய்ய வேண்டுமோ எதை முன்னிலைப்படுத்த வேண்டுமோ அதை முன்னிலைப்படுத்த வேண்டும். என்ன பேசினார் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட, இது சட்டமன்ற தேர்தலா? இவர் ஸ்டாலினுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது என்று அதையே பேசுகிறார். நான் சட்டமன்ற தேர்தலா? மோடி வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்யக்கூடிய தேர்தல். மோடி வேண்டுமா வேண்டாமான்னு அதான தேர்தல். மத்திய அரசுக்கு தானே தேர்தல் நடக்குது. அதுதான் அந்த நிலைப்பாடை ஏன் எடுக்கல திரு பழனிசாமி அவர்கள்? பயமா? இல்லை, அவ்வளவுதான் அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வளோதான். எனக்கு தெரியாது. உனக்கு அங்கேருந்து வெளியே வர தெரிந்தது நல்ல முடிவு. அதாவது ஓபிஎஸ்ஓ தினகரனோ சின்னம்மாவோ எடுக்க முடியாத முடிவு அது நீ எடுத்திருக்கிறாய் என்பதை நான் பாராட்டுகிறேன். அடுத்தது நாம் மாற்று கட்சியாக 26இல் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலையோடு சேர்ந்து உண்டு இது நடக்காது. நாம் தனித்து நின்று மீண்டும் நம்மை நிலைநாட்டி கொண்டு தான் மீண்டும் கூட்டணிகளை இணைத்து கொண்டு தான் வர வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே அவரை உதறிவிட்டு வந்து விட்டார். என்றால் இவரை சட்ட செய்யாமல் அவர் ஒரு அரசியல் நடத்தி கொண்டு வந்தார் அண்ணாமலை. அது பிஜேபியினுடைய தூண்டுதலில் தானே நடக்கிறது. பிஜேபியை மாற்று கட்சியாக கொண்டு வருவதற்கு நடக்கிறது. அதனாலே தான் என்னை போன்றவர்கள் திமுகவும் கூடாது அதிமுகவும் கூடாது என்று சொல்லுகிறவர்கள் கூட பிஜேபி 2வது கட்சியாக மாற்று கட்சியாக வரக்கூடாது என்பதற்காக எடப்பாடி வரட்டும் என்று சொன்னோம். இந்த தேர்தலுக்கு மட்டும் அவர்களோடு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. கடைசி வரையில் நான் சொன்னேன், தேர்தல் அன்றைக்கு கூட சொன்னேன். ஏனென்றால் மாற்று கட்சியாக பிஜேபி வருவது என்பது அது உன் காலை சுற்றிய நச்சுப்பாம்பு. அதை உதறு என்று வெகுகாலமாக நாங்களெல்லாம் பேசினோம். கடைசியில் ஒரு நாள் உதறிவிட்டார். பிறகு அந்த மறுபடியும் அந்த பாம்பை விட்டு நீ அடுத்த காரியம் பார்த்தால் மறுபடியும் அது வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. ஒருவேளை தீவிரமா வந்து மோடிக்கு பாஜகவுக்கு எதிராக வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருந்தா இன்னும் கூட சில இடங்கள்ல வென்றிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. முஸ்லீம் வாக்குகள் ஒரு பகுதி பிரிந்து வந்திருக்க நம்பிக்கை ஏற்படும். அடுத்த தேர்தலுக்கு அது ரொம்ப பயன்படும். இப்பொழுது இவர் ஒரு வார்த்தை மோடியை பற்றி பேசுவதில்லை. ஆனால் யாருக்காக தேர்தல் நடக்கிறதோ எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் அவர் திமுகவை பற்றி. அதுதான் நான் மறுபடியும் உங்ககிட்ட அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இது வந்து அவர் மோடி அவர்களை பற்றியோ இல்லை பாஜக ஆட்சியை பற்றியோ எந்த குறையும் கூறாம ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஏன்னா தேசிய அரசியல் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு பயமா என்ன அப்படிங்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பயமாக இருந்தாலும் சரி, போதிய தொலைநோக்கு பார்வை இல்லாவிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். அதனுடைய பலனிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. நீ நினைக்கிற 26ல் காரியம் நடப்பதற்கு ரொம்ப பெரிய இடைஞ்சலாக இருக்கும். அது சரியான பார்வை அதிமுகவுக்கு இல்லை என்று தான் நினைக்கப்படுகிறது. ஒரு எதிர்கட்சியாக ஒரு தலைவரா, ஒரு கட்சியோட தலைவரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு தோற்றுட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்ம தோற்றுதான் இருக்கிறார். இந்த தேர்தலில் தோற்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தானே காரணம். அவரும் நான் இந்த படிப்பினையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாலும் ஒரு தேர்தல் அல்லவா போகிறது. அந்த கட்சி தடுமாறும். ஒரு கட்டத்தில் சின்னம்மாவையும் நீங்கள் தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் தள்ளிவிட்டு வெற்றிகரமாக நின்று விட்டீர்கள். பிறகு அதை கொண்டு செலுத்த வேண்டாமா? திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு மாற்று சக்தி, பாஜக பேய் மாதிரி வளருது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இப்படி ஒரு 40க்கு 40 ஸ்வீப் வாங்கியிருக்காங்க அந்த சைடு. பாஜக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவ்வளவுதான். இனிமேல் அண்ணாமலை கொண்டாடப்படுவது என்பது முற்றிலுமாக போய்விடும். 18% வாக்கில் ஒரு 5-6% வாக்கு பாமக மற்றவர்களுக்கெல்லாம் உள்ள வாக்கு. இவர் ஒரு 10லிருந்து 12% வாக்கை பெற்றிருப்பார் இப்பொழுது இந்த தேர்தலில்.
அது பரவாயில்லை. அது பரவாயில்லை. முன்பு 5% இருந்ததிலிருந்து 12% வளர்ச்சி என்பது பரவாயில்லையே தவிர, நீங்களே உங்களுடைய தலைமையின் கீழே நின்று ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற நிலைப்பாடு இன்னும் பிறக்கவில்லை. 30% வாக்கு வேண்டும், குறைந்தது 25% வாக்கு வேண்டும். அப்பொழுதுதான் அவனோடு இன்னும் 4 கட்சி சேர முடியும். அவனுடைய 1.5%, 2.5% வாக்குகளை எல்லாம் சேர்த்து 35% வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். ஆகவே இப்பொழுது அண்ணாமலையோ பிஜேபியோ 26 தேர்தலில் தனியாக தலைமை கொள்ளுகின்ற நிலையோ, அவரை சூழ்ந்து இருக்கலாம் என்கின்ற நிலையோ இனி இருக்காது. பாமகவே அந்த தப்பை செய்ததனுடைய விளைவை அனுபவித்து விட்டது. அவர்களுக்கு ஒரு 5% வாக்கு இருக்கிறது. அவர்களே தருமபுரியில் ஏறத்தாழ நெருக்கி வெல்லலாம். ஆனால் பிஜேபியோடு சேர்ந்து வென்றால் அந்த மந்திரி சபைக்குள் நுழைய முடியுமா என்ற ஒரு நப்பாசை அவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே தான் அதிமுகவால் எம்பியாக இருந்தாலும் கூட, அதிமுக இவர்கள் சொல்லி 10% இடஒதுக்கீட்டை கொடுத்தது என்றாலும் கூட, அதிமுக தான் கையாளுவதற்கு எளிதான கட்சி என்று பாமகவுக்கு தெரிந்திருந்தாலும் கூட, அவர்கள் பாமக ஆட்சிக்கு வரப்போவதில்லை, டெல்லியில் இருக்கிற ஆட்சியில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் இவர்களோடு சேருவோம், தருமபுரியிலே நம் சொந்த செல்வாக்கை வைத்தே பெரும்பாலும் வந்து விடலாம் என்று நினைத்து சேர்ந்தார்கள். ஆனால் அதற்கு கூட பாஜக கொஞ்சம் கூடுதலாக உதவியாக இல்லை. கடைசி நேரத்தில் 20,000 வாக்குகளில் தோற்று விட்டார்கள். அவரும் விருதுநகர் தான் நெருக்கி வந்து தோற்றவர்கள். இப்போ இதெல்லாம் தாண்டி 40க்கு 40 இங்கே திமுக வாங்கிட்டாங்க அப்படின்னாலுமே மேலே ஆட்சி வந்துட்டு இந்தியா கூட்டணி அமைக்கலைங்கிறப்ப மறுபடியும் இந்த 40 வந்துட்டு வீணா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. அதனால இந்த 40 வந்து வீணா என்றால் வீண்தான். 2Gயில் எல்லாம் செய்ய முடிந்த ராஜாவுக்கு 6G வர்ற காலத்தில் அமைச்சராக முடியவில்லை என்பது வீண்தான். TR பாலுவுக்கு இன்னொரு சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வர முடியவில்லை என்பது வீண்தான். நம்முடைய ஸ்டாலினுக்கு உலகம் பூராவும் நம்முடைய கிளைகளை விரிப்பதற்கு, துபாய் போன்ற எத்தனையோ நாடுகளில் கிளைகளை விரிப்பதற்கு இந்த ஆட்சியில் 40 இடம் பெற்றும் பயனில்லையே என்பது வருத்தம் தான். ரெண்டாவது, இந்த அரசாங்கம் பெருந்துன்பங்களை படும், இன்னமும் படும். எந்த வழக்கம் 5 கலெக்டர்கள் ஆற்று மணலை சுரண்டியதில் 38,000 கோடி அடித்திருக்கிறார்கள் என்று வழக்கு. 4,000 கோடி கருவூலத்தில் வரவு, 34,000 கோடி எங்கே? நான் கேட்கிறேன், 34,000 கோடியை ஸ்டாலின் வரவு வைத்திருந்தால் கலெக்டர்கள் யாரை கைகாட்டப் போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. அரசை கைகாட்டினார்கள் என்று சொன்னால் 34,000 கோடி இருந்தால் 1,000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுக்குறீர்களே, அதுக்கு 11,000 கோடி செலவாகிறது. 3,000 கோடி 3,000 ரூபாய் கொடுக்கலாம், 33,000 கோடி செலவாகும். பெண்ணுக்கு பேருந்து இலவசமாக விடுவதற்கு 800 கோடி செலவாகிறது. ஆணுக்கும் விடலாம் இன்னொரு 800 கோடிக்கு. இப்பொழுது மக்கள் கட்டிய பணத்தில், மக்களுக்கு சொந்தமான பணத்தில் மக்களுக்கு பயன்படாமல் இவர்களுக்கு பயன்படுகிற காரணத்தினால் இப்பொழுது இந்த வழக்கு அமலாக்கத்துறையின் மூலம் நடக்கிறது. இதை பழிவாங்குகிற வழக்கு என்று சொல்கிறார்கள். இதில் பழி என்ன இருக்கிறது? ஆகவே இதிலே பழிவாங்கும் நடவடிக்கை ஒன்றும் இல்லை. இந்த எல்லா வழக்குகளும் மறுபடியும் எல்லாம் உயிர் பெற்று நடக்கும். நிச்சயமாக மோடி விடமாட்டார். அது ஒரு விதத்தில் நன்மை. இவர்கள் ராகுல் காந்தி இவர்களை விட்டு ஆட்சி நடத்த முடியாது. ஆகவே இவர்களுக்கு எல்லா சங்கதிகளும் நடந்திருக்கும். இப்பொழுது அது நட்டம். நீங்கள் சொல்வது போல 40 இடங்களை பெற்றும் அதனுடைய பலனை அடைய முடியும் என்றால் என்ன? எதிர்கட்சியாக இருப்பது நாட்டுக்கு பலன் இல்லையா? ஜனநாயகத்துக்கு பலன் இல்லையா? ஆளுங்கட்சியாக இருப்பது தான் பலனா? ஆளுங்கட்சியாக இருந்தால் திட்டமிடு, எதிர்கட்சியாக இருந்தால் திட்டங்களில் தவறு இருந்தால் ஒழுங்குபடுத்து. ரெண்டும் இணையானது, இணையான பயன்தானது. அதுபோல நீ எதிர்கட்சியாக இருந்து செயல்படு. என்ன செய்கிறாய் நீ? இந்த முஸ்லீம்கள் பூராவும் 12% ஓட்டை கண்ணை மூடிக்கொண்டு உனக்கு போட்டுக்கிறார்கள். நீ எப்பொழுதாவது எதிர்ச்சட்டம் வந்தால் ஒரு நாளைக்கு எய்த்து குரல் கொடுப்பாய், வெளியே வந்து கை தூக்குவாய், அதோடு வீட்டுக்கு வந்து விடுவாய். அதனால் அவருடைய காரியம் ஏதாவது நடக்கிறதா? மோடி எதையும் நிறுத்த மாட்டார். இப்பொழுது இவர்கள் 2 பேரையும் கூட்டி சேர்த்து கொண்டு இதே காரியத்தை பெரும்பான்மை அவங்க பக்கம் இருந்ததுனால அந்த விஷயத்தை அவங்க அப்போ இப்போவும் பெரும்பான்மை இருக்கிறதில்ல, கூட்டணி கட்சியோடு சேர்த்து பெரும்பான்மை, அவ்வளோதானே தவிர பெரும்பான்மை இல்லாமல் ஒரு சட்டமும் செய்ய முடியாது, கடுமையாக செய்ய முடியாது, அவ்வளோதான். உங்களுக்கு எதிரான எல்லா சட்டங்களும் நிறைவேறவில்லை. 30 கோடி பேரும் ஒன்று சேருங்கள், ஒரே ஒரு முடிவெடுங்கள். நாங்கள் 2ஆம் தர குடிமக்களாக கருதப்படுகிற காரணத்தினால் நாங்கள் வாக்களிக்கவில்லை. நீ நவாஸ்கனியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இது நடக்காது, திமுகவுக்கு வாக்களிப்பதன் மூலம் இது நடக்காது, நடக்கவில்லை ஏற்கனவே. இனிமேலும் இதற்கு எதிரான சட்டங்கள் உனக்கு வரும். நீங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு நில்லுங்கள். காந்திய முறையில் நான் சொல்கிறேன், காந்தி இஸ் மை குரு, உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனாலே டோன்ட் கோஆப்ரேட் வித் திஸ் கவர்மெண்ட். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், நீங்கள் சொல்கிறது நடக்குதான். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Hindustan Educational Institutions. Admissions open. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.